Hi student, welcome to Unikum Kanakku. In the video நம்ம 6th standard ல exercise number 1.3 ல இருக்கக்கூடிய கணக்குகளை பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய கண்டினியூஸா 9 to 13 sums வரைக்கும் மேற்சிந்தனை கணக்குகள் பார்க்க போறோம். சரியா? இப்போ first sum படிச்சுக்கலாம். 9th sum 3 பகா எண்களின் கூடுதல் 80. அவற்றுள் இரு எண்களின் வேறுபாடு 4 எனில் அந்த எண்களை காண்க. சரியா? 3 பகா எண்களை கூட்டணும், அது 80ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 80 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு குழுவாக இதை கொடுத்துருக்குறாங்க. அவற்றுள் இரு எண்களின் வேறுபாடு 4ன்னு இருக்காங்க. 2 எண்களில் வேறுபாடு 4ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 எண்களை கண்டுபிடிச்சா அது கூட எதை கூட்டினா 80 வரும் அப்படின்னு பார்த்து அடுத்த எண்ணையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? முதல்ல நம்ம 9th sum எழுதிக்கலாம். Refer some number page number 25 தீர்வு இப்போ நம்ம இந்த பகா எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த பகா எண்களுக்கான எரட்டோதனிஸ் சல்லடை இதை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 2க்கும் 3க்கும் என்ன வித்தியாசம்? 2 பகா எண்கள் 1 தான் வித்தியாசம். சரிங்களா? நீங்களே கூட இதை வச்சுக்கிட்டு நிறைய கணக்குகள் இதே மாதிரி தயார் பண்ணலாம். 1 வித்தியாசம். இப்போ இது 11க்கும் 13க்கும் 2 வித்தியாசம். சரிங்களா? இங்கே பாருங்கள், 5க்கு 7ம் 2, 17க்கும் 19க்கும் 2 தான். இங்கே 1, இங்கே 2, 2, 2. அடுத்து 23க்கும் இல்லை, நீங்கள் அடுத்து கூட பார்க்கலாம். 19க்கும் 23க்கும் எத்தனை அப்படின்னு கூட பார்க்கலாம். 19க்கும் 23க்கும் வித்தியாசம் 4 வருதா? 4 வருது. ஆனால் இந்த நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா 23, 19 ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 33, 42 வரும். 42 கூட எதை கூட்டினா நமக்கு 80 கிடைக்கும் அப்படிங்கிறது வருது. சரி, இது ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 19, 23 இதனுடைய வித்தியாசம் 4 இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், 29க்கும் இதுக்கும் வித்தியாசம் 23க்கும் 29க்கும் வித்தியாசம் 6 வருது. 29க்கும் 31க்கும் வித்தியாசம் 2 தான். 31க்கும் 37க்கும் வித்தியாசம் 6. பாருங்கள், 41க்கும் இல்லை 37க்கும் 41க்கும் வித்தியாசம் 37 கூட 4 கூட்டினா தான் 41 வருது. 37, 41 இது ஒரு ஜோடி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஒரு ஜோடியாக சும்மா எழுதிப்போம் ரஃபாக. நம்ம இப்போது 19, 23 வித்தியாசம் என்ன வருது? 4. சரியா? இது 2 ஜோடியும் எடுத்துக்கிட்டோம்னா 4 வித்தியாசம். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா 37, 41 வித்தியாசம் 4 வருது. அடுத்தது 41க்கும் 43க்கும் வித்தியாசம் 2 கூட்டினாவே 43 வந்துடும். 2 தான். இதுக்கு பாருங்கள், 43க்கும் 47க்கும் வித்தியாசம் 4. 43, 47 என்ன வித்தியாசம்? 4 வருது இல்லையா? அடுத்தது 47, 43, 47. அடுத்தது 47க்கும் 53க்கும் எத்தனை வித்தியாசம்னு சொன்னாக்கா 6 வருது. அதை விட்டுருங்க. 59க்கும் 61க்கும் 2 வித்தியாசம். 61க்கும் 67க்கும் 6 வித்தியாசம். 67க்கும் 71க்கும் 4 வித்தியாசம். 67, 71 வித்தியாசம் 4. சரியா? அடுத்தது பாருங்கள், 73, 79 6 வித்தியாசம் வருது. 79, 83 79 கூட 4 கூட்டினா தான்
83 வரும். திரும்ப நமக்கு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு 79 83. இதனுடைய வித்தியாசமும் 4 தான். சரி, அடுத்தது பாருங்கள். இதில் பார்த்து 89 இதுக்கு 6 வருது. 89க்கும் 97க்கும் வித்தியாசம் வந்து நிறைய ஒரு 8 வித்தியாசம் வருது இல்லையா? சரி, இப்போ நம்ம இந்த 100க்குள்ளே இருக்கிற ஒரு 4 வித்தியாசம் வரக்கூடிய எண்களை எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம கூட்டி பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் 19 + 23 கூட்டினா என்ன வரும் 3 9 12க்கு 2 பாக்கி 1 42 தான் வருது. 42 கூட எதை கூட்டலாம்? எந்த 3 என்ன கேள்வி என்ன அப்படின்னா 3 பகா எண்களின் கூடுதல் 80. சரியா? இப்போ 4 வித்தியாசம் இருக்கிற மாதிரி கூட்டுறோம். இப்போ இது கூட எதை கூட்டினா 80 வரும் அப்படின்னு சொன்னால் இங்கே பகா எண்ணாக இருக்கணும். அது எதையாவது கூட்டக்கூடாது. பகா எண்ணெய். இப்போ நான் 80லேருந்து 42 கழிச்சிங்கன்னா என்ன வரும் 8. இங்கே வந்து 7ல் 4 போனால் 3 38ன்னு வர்றதுனால இது பகா எண்ணெய் கிடையாது. அப்போ இது வந்து செட் ஆகாது. இது நமக்கு தேவையில்லை. இந்த நம்பர் நமக்கு தேவையில்லைங்கிறதுக்காக ரவுண்ட் போடுறேன். தேவையில்லை. அடுத்த நம்பர் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 8. அதே மாதிரி கூட்டி பாருங்கள். 37 கூட்டல் 41 கூட்டினா என்ன வரும் 8 7 78 வருதா? 37 + 41 78 வருது. இப்போ 80 வரணும். இது கூட என்ன கூட்டலாம்? இப்போ 80ல் 78 கழிச்சா என்ன வரும் 2 பகா எண் இருக்குது இல்லையா? அப்போ அதை எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ 37 41 இது நமக்கு செட் ஆகுது. இதை நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இது எடுத்துக்கிட்டதுனால மற்றதுக்கு போக தேவையில்லை. ஓகேவா? இது பாருங்கள் 43 47 80க்கு மேலே போயிடுச்சு. இதுவும் 80க்கு மேலே போயிடுச்சு. நான் இதை எல்லாத்தையும் ஏன்னா உங்களுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம எழுதுகிறோம். ஆனால் இதெல்லாம் இது ரெண்டுத்தை கூட்டினாவே 80க்கு மேலே போயிடுது. அப்போ இதெல்லாம் தேவையில்லை. இது எழுதவே தேவையில்லை. இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? இந்த நம்பர் தான். அப்போது அந்த எண் வந்து அந்த எண் 3. therefore 3 பகா எண்கள் is equal to என்ன செய்யலாம் 2 கூட்டல் 37 கூட்டல் 41 இதுதான் 80. சரியா? இந்த நம்பர்ஸ் தான். அதாவது 3 பகா எண்கள் 2, 37, 41 ஆகும். தட் இஸ் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாமா? இப்போ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இது மாதிரியே நீங்கள் ஒரு கணக்கு வந்து தயார் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வித்தியாசம் 6 வர்ற மாதிரி டோட்டல் வந்து நம்ம இப்போ பாருங்களேன். இதிலே பாருங்கள் 59 61. இப்போ 2 வித்தியாசம் வர்ற மாதிரி இது ரெண்டுத்தையும் கூட்டம் என்ன வரும் 120. பாருங்களேன், ஒரு கணக்கு உங்களுக்கு தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா தான், இந்த கணக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த ஐடியானா பாருங்கள், ஏதாவது ஒரு கணக்கு நம்ம தயார் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ இது வச்சுக்கலாம். இல்லைன்னா 73 79 இதுக்கு வித்தியாசம் என்ன வருது 6 வருதா? வித்தியாசம் 6 வரணும். 3 எண்களை கூட்டினால் பாருங்கள் வித்தியாசம் 6 வர வேண்டும். மொத்தம் வந்து
அதாவது மூன்று எண்கள். எண்களின் கூடுதல் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். 3 எண்களின் கூடுதல் தான் மொத்தம்னு சொல்கிறேன். என்ன வரும்? இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ 73 நம்ம ஒரு வச்சுக்கிறோம். 79 ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 12க்கு 2 பாக்கி 1 7 7 14 15 152 வருதா? இது கூட ஒரு எண்ணெய் எதாவது கூட்டிக்கங்க. இதில் 5 கூட்டிக்கலாம், இல்லை 7 ஏதாவது ஒன்று கூட்டலாம். சரியா? இப்போ இது கூட கூட்டினா 5 கூட்டுறோன்னு வச்சிங்களேன், 70. அப்போ கூடுதல் 157 வர வேண்டும். இதான் அந்த நம்ம கணக்கு. இப்போது எழுதிக்கலாம். வித்தியாசம் 6 இருக்கணும். மொத்தம் 3 எண்களையும் கூட்டினா 157 வர வேண்டும். இப்போ நம்ம அதே மாதிரி இந்த கணக்கு போட்ட மாதிரியே இதை போடலாம். இதை ஹோம்ஒர்க்காக போட்டுவாங்க. சரியா? ஓகே, அடுத்த சம் போடலாம். அடுத்தது நம்ம 10வது சம் படிச்சுக்கலாம். 10 முதல் 20 வரையுள்ள அனைத்து பகா எண்களின் கூடுதலானது அனைத்து ஓரிலக்க எண்களால் வகுபடுமா என ஆராய்க அப்படின்னு இருக்காங்க. நம்ம 10லேருந்து 20 வரை உள்ள அனைத்து பகா எண்களின் கூடுதலானது எல்லாத்தையும் கூட்டணும். எழுதி கூட்டிக்கிட்டு அதை ஓரிலக்க எண்கள், அனைத்து ஓரிலக்க எண்கள்னால் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் எல்லாமே சிங்கிள் டிஜிட்டு இலக்கங்கள், சிங்கிள் டிஜிட் உள்ள எண்களால் வகுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 10வது சம் எழுதிக்கோ. ரெஃபர் சம் நம்பர் 10, பேஜ் நம்பர் 25. தீர்வு போட்டுக்கலாம். பத்து முதல் 20 வரையிலான அனைத்து பகா எண்களின் கூடுதல். அனைத்து பகா எண்களின் கூடுதல் எழுதலாமா? பாருங்கள், 10லேருந்து பகா எண்கள் நமக்கு தெரியணும். இருந்தாலும் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். 10க்கு அப்புறம் 10 இருக்கா? அதுக்கப்புறம் 11, 13, 17, 19, 20க்குள்ளே சொன்னாங்க. அப்போ 11, 13, 17, 19 இந்த 3 எண்கள் தான். 11 கூட்டல் 13 கூட்டல் 17 கூட்டல் 19. இது 10லேருந்து 20 வரைக்கும் இதான் இருக்குது. இதெல்லாம் பகா எண்கள். இதை கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும்? இப்போ பாருங்கள், கூட்டும்போது இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். ஈஸியாக முடியும். 7, 3, 10 அந்த மாதிரி கூட்டிக்கலாம். அதே மாதிரி 1, 9 இது ரெண்டுத்தையும் ஈஸியாக கூட்டலாம். இது மாதிரி ஷார்ட்டாக நம்ம கூட்டிக்க கற்றுக்கணும். இங்கே பாருங்கள், இது 9 கூட 1 கூட்டினா 10ன்னு வந்துடுமா? 10, இது ஒரு 10, இதில் ஒரு 10 இருக்குது, இதில் ஒரு 10, அப்போ 30 ப்ளஸ் இங்கே பாருங்கள், இது 7, 3, 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, 30 60ன்னு வந்துடுது. சரியா? இப்போ இந்த 60 எதெல்லாம் வகுக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக 60 1 வகுக்கும்.
இப்போ வந்து நம்ம கணக்கு எழுதிக்கலாம். 11, 13, 17 மற்றும் 19 ஆகிய எண்களின் கூடுதல் 60ன்னு வந்துருச்சா? கூடுதல் 60ஐ வகுக்கும் ஓரிலக்க எண்கள். அப்படியே நம்ம எழுதிடலாம். சரிங்களா? இப்போது 60 1 வகுக்கும் கண்டிப்பாக. 60 வந்து இரட்டைப்படை எண் அப்படிங்கிறதுக்காக இரட்டைப்படை இரட்டை எண் எல்லாம் ஒன்று தான். ஈவன் நம்பருங்கிறதுனால 2 வகுக்கும். 60 இந்த 6யும் 0வும் கூட்டினா 6ன்னு வரும் இல்லையா? 6 வந்து 3 வகுக்கும். சரியா? அதில் 3 வகுக்கும். அடுத்தது 4 வகுக்குமானா அப்படின்னா பாருங்கள், கடைசி 2 இலக்கங்கள் 4ஆல் வகுத்தா. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 1 திரும்ப 5 20ன்னு வந்துடும். அதனால் 4ம் வகுக்கும். அடுத்தது 0வில் முடிஞ்சிருக்கிறதுனால 5 கண்டிப்பாக வகுக்கும். அப்புறம் 60 6 கண்டிப்பாக வகுக்கும். 7 வகுக்காது, 8 வகுக்காது, 9ம் வகுக்காது. சரியா? இந்த ஓரிலக்க எண்கள் எல்லாமே இந்த 60ஐ வகுக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாமா? இப்போ 11வது கணக்கு. 1லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுபடும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இப்போ இந்த கணக்குக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஐடியா வரணும். 1லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுபடும் மிகச்சிறிய எண்ணை காண்க. அப்போனா என்னன்னா மீசிம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன மீசிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 1லேருந்து 9 வரைக்கும் மீசிமா கண்டுபிடிக்க போகிறோம். கணக்கு எழுதிக்கலாம். 11வது கணக்கு. இந்த மேற்சிந்தனை கணக்குகள்லாம் ரொம்ப நல்ல கணக்கு. இதெல்லாம் நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்து ரெஃபர் சம் நம்பர் பேஜ் நம்பர் 25. சரியா? தீர்வு ஒன்றிலிருந்து 9 வரை வரையுள்ள எண்களின் மீசிம கண்டுபிடிக்க போகிறோம். மீசிமா கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், 1 2 3 4 மீசிமானா எல்லாத்துக்கும் ஒன்றா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? 5 6 7 8 9. ஓகேவா? இப்போ வந்து நம்ம 2 இந்த 1 அப்படியே இறக்கிங்க. 1 தானே வரணும், கடைசியில் 1 1ன்னு வந்துட்டால் ஓகே. 2ல் ஒரு 2 இருக்குது, 3 அப்படியே போட்டுக்கிறோம். 2ல் 2 2 5 அப்படியே போட்டுக்கிறோம். 6ல் 3 2 7 அப்படியே போட்டிருக்கோம். 4 2 9. புரியுதா? எதெல்லாம் இரட்டைப்படை எண்ணோ அதெல்லாம் வகுத்து போட்டிருக்கோம், மற்றது அப்படியே கீழே போட்டிருக்கோம். சரி, செகண்ட் டைம். இப்போ வந்து பாருங்கள், அடுத்தது நம்ம 2 இருக்குது, அதனால் திரும்பவும் 2ஆலே வகுக்கலாம். 1 1
3 அப்படியே போட்டுக்கோங்க. 2ல் 1, 5, 3, 7, 4ல் 2 2 4 9 அப்படியே போட்டுக்கோ. திரும்பவும் 2 இருக்குது பாருங்கள், 2ஆல் வகுக்கிறோம். 1, 1, 3, 1, 5, 3, 7 இது வரைக்கும் இங்கே இருக்கிறதே தான் அப்படியே எழுதியிருக்கிறோம். திரும்ப 2ஆல் வகுத்தா 1 9. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன நம்பர் 3 தான் இருக்குது, 3ஆல் வகுக்கலாம். 1 1 1 1 5 1 7 1 3 9. திரும்ப 3 இருக்கிறதுனால 3ஆல் வகுக்கிறோம். 1 1 1 1 5 1 7 1 1. சரியா? திரும்பவும் நம்ம 3ஆல் வகுக்க முடியாது, 5ஆல் வகுக்கிறோம். 1 1 1 1 5 1 5 1 7 1 1. அப்புறம் நான் 7 தான் இருக்குது, 7ஆல் வகுக்கிறோம். 1 1 1 1 1 1 1 1 1. இது 1மா? சரியா? இப்போ எல்லாமே 1 1 1ன்னு வந்துருச்சு இல்லையா? நம்பர் 1. சரி, இப்போ நம்ம இதை பண்ணலாம். 1 to 9 வரைக்கும் எண்களின் மீசிம எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கணும். 2 3 2 இருக்குது, 2 3 இருக்குது, 1 5 1 7. மிஸ் பண்ணாமல் எழுதிருக்கணும் பாரு. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. சரியா? 2 2ஆக பெருக்கிக்கலாம். 2 4 2 6 2 6 3 5 7. திரும்ப இதையும் பெருக்கலாம். 6 24 5 7 5 35 5 மீதி 3 1 7 7 3 10 5 7 105. சரியா? இப்போ 24 105 பெருக்கணும். 24 × 105. நாலஞ்சு 20 மீதி 2 2 10 12. இந்த சைபர் போட்டுக்கிறோம். அடுத்தது 1ஆல் பண்ணால் 4 2. இருபத்தி 2520 இந்த நம்பர். புரியுதுங்களா? இதில் மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது 1லேருந்து 9 வரையும் அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண் இது 2520 தான். நம்ம எழுதிடலாம் ரிசல்ட்டு. தேர்ஃபோர் 1 to 1லிருந்து அப்படின்னு எழுதிக்கலாம். 1லிருந்து 9 வரையுள்ள எண்களின் வரையுள்ள எண்களின் கிடையாது, எண்களால் வகுப்படும் மிகச்சிறிய எண் இது. மிகச்சிறிய எண் 2520. ஓகேவா? இதுதான் ஆன்சர்.
நெக்ஸ்ட் சம் போடலாமா? புரியுதா? இது மீசிமா கண்டுபிடிக்கணும், இந்த கணக்குக்கு மீசிமா கண்டுபிடிக்கணுங்கிற ஐடியா நமக்கு வரணும். அது வந்துருச்சுன்னா நீங்கள் போட்டுருவீங்க. சரியா? அடுத்தது 12வது கணக்கு பார்க்கலாம். 3 தொடர்ச்சியான எண்களின் பெருக்கல் பலன் எப்பொழுதும் 6ஆல் வகுபடும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் மெய்ப்பிக்க. 3 தொடர்ச்சியான எண்கள், அதனுடைய பெருக்கல் பலன் பெருக்கணும், அது 6ஆல் வகுபடும். போடலாமா? சரி, 12வது கணக்கு. ரெஃபர் சம் நம்பர் 25. தீர்வு மூன்று தொடர்ச்சியான எண்களின் பெருக்கல் பலன். இப்போ 3 தொடர்ச்சியான எண்கள்னால் நம்ம 1, 2, 3 இப்படி கூட வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ 3 தொடர்ச்சியான எண்கள். கண்டினியூஸாக வரணும் அந்த எண்கள். என்ன இப்போ நம்ம 1ன்னு எடுத்துக்கிட்டோம், 1 இங்கே என்ன பெருக்கல் பலன் இருக்கிறதுனால பெருக்கல் குறி போட்டுக்கிறோம். சரி, 1, 2 அதுக்கப்புறம் 3. இப்படி பெருக்கல் பலன் என்ன? 6ன்னு வருதா? 6 வந்து பாருங்கள், 1 2 2 3 6, 6ஆல் வகுபடும். இப்போ வேறு ஒரு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இது வேறு ஒரு நம்பர் எடுத்துக்கலாமா? சரி, அடுத்து ஒரு நம்பர் எடுத்துப்போம். என்ன நம்பர் எடுத்துக்கலான்னா, இப்போது 5 பெருக்கல் 6 பெருக்கல் 7 3 தொடர்ச்சியான எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம்ல. பார்த்தீங்கன்னா IR 30, 30 × 7 0 3 21 210 வருது. 210 6ஆல் வகுபடுமா அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், 210 6ஆல் வகுபடுமானா 1 6 2 3 18 18 மீதி 3 வருது 30. 30ல் IR 30 வகுப்படுது பாருங்கள். சரிங்களா? இது ஒரு 2வது எடுத்துக்காட்டு. இது ஒரு எடுத்துக்காட்டு 1. அதே மாதிரி இது எடுத்துக்காட்டு 2 போடுறேன். 3 தொடர்ச்சியான எண்களின் கூடுதல். சரியா? இது எல்லாமே ஓகே. அப்போ 3 தொடர்ச்சியான எண்களினுடைய பெருக்கல் பலன் எப்பொழுதும் 6ஆல் வகுபடும் அப்படிங்கிறத ஒரு விதி மாதிரியே நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த கணக்கு போடலாமா? பாருங்கள், 13வது சம் வந்து படிச்சுக்கலாம். மலர்விழி, கார்த்திகா மற்றும் கண்ணகி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த தோழிகள். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர். மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா மற்றும் கண்ணகி முறையே 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அவர் தம் வீடுகளுக்கு வந்து செல்வர். அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தார்கள் எனில் மீண்டும் அவர்கள் எப்பொழுது ஒன்றாக சந்திப்பார்கள்? சரியா? இதில் பாருங்கள், இப்போ 3 பேர் மலர்விழி, கார்த்திகா, கண்ணகியும் வெளியில் வேலை செய்கிறாங்க. அவங்க ஊருக்கு வந்து அவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்க ஊருக்கு வரும்பொழுது எப்போனா அக்டோபர் முதல் நாள் வந்து ஒன்றாக சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வரா. கார்த்திகா 6 நாளுக்கு ஒரு முறை தான். கண்ணகி 10 நாளுக்கு ஒரு முறை தான் வராங்க. அப்படி வந்தால் அக்டோபர் முதல் நாள் சந்தித்தாங்க, திரும்ப எப்போ சந்திப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன மாதிரி இந்த கணக்கை போடணும் அப்படிங்கிறத யோசிக்கணும்.
இது மாதிரி கணக்கு ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கோம். இப்போ இந்த கணக்கு மீசிம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கனாவே உங்களுக்கு அடுத்தது கிடச்சிரும். சரியா? எப்போ ஒரு மொத்தமாக எத்தனை நாளுக்கு ஒரு தடவை சந்திக்கிறாங்கன்னு கிடச்சிரும். அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதுக்கு என்ன செய்யணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், மீசிம கண்டுபிடிக்கணும். இப்போ 13வது கணக்கு ரெஃபர் சம் நம்பர் 25. தீர்வு போட்டுக்கலாம். மலர்விழி கார்த்திகா மற்றும் கண்ணகி. கார்த்திகா மற்றும் கண்ணகி வீட்டிற்கு வரும் நாட்கள் முறையே என்ன சொல்கிறாங்கன்னா 5, 6, 10. 5 நாட்களுக்கு ஒரு முறை, 6 நாட்களுக்கு ஒரு முறை, 10 நாட்களுக்கு ஒரு வராங்க. இப்போ இவங்க மொத்தமாக எப்போ திரும்ப சந்திப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்களுக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். 5, 6, 10 மீசிமா கண்டுபிடிக்கணும். மொத்தமாக கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் அப்படின்னா மொத்தமாக. இப்போ 6, 10 இருக்கிறதுனால 2ஆல் வகுக்கலாம். 5 அப்படியே போட்டுக்குங்க. 6ல் 3 2 இருக்குது, 10ல் 5 2 இருக்குது. திரும்ப 2ஆல் வகுக்க முடியாது, 3ஆல் வகுங்க. 5 1 3 5. திரும்ப 5ஆல் வகுக்கலாம். 1 5 1 1 5. ஓகேவா? இப்போது 5, 6 மற்றும் 10 மீசிம இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5. 2 6 6 5 30. இப்போ 30 நாட்கள் அவங்க வீட்டுக்கு வர்றது 30 நாட்கள் ஒன்றாக சந்திக்கிறது 30 நாட்களுக்கு ஒரு முறை ஒன்றாக சந்திக்கிறாங்க. சரியா? மூவரும் 30 நாட்களுக்கு ஒரு முறை ஒன்றாக சந்திக்கின்றனர். அதை ஃபஸ்ட்டு எழுதணும். மூவரும் 30 நாட்களுக்கு ஒரு முறை ஒன்றாக சந்திக்கின்றனர். சரியா? இதிலேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். மீசிமா என்னவோ அதுதான். 30ன்னு வருதா, அதில் 30 நாட்களுக்கு ஒரு முறை ஒன்றாக சந்திக்கிறோம். இது 30 மாதிரி தெரியுதா இல்லை 80 மாதிரி தெரியுதா? 30 நாட்களுக்கு ஒரு முறை ஒன்றாக சந்திக்கின்றனர். சரியா? அடுத்தது இப்போ பாருங்கள். இப்போ அவங்க எப்போ சந்தித்தாங்க அப்படின்னு அந்த தேதி கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 1 மாதம். அவர்கள் அக்டோபர் மாதம் முதல் நாள், அக்டோபர் முதல் நாள் சந்திக்கிறாங்க அப்படின்னா
சந்திக்கின்றனர் என்றால் மீண்டும் மூவரும் சந்திக்கும் நாள். சந்திக்கும் நாள் வந்து இப்போ அக்டோபர் முதல் நாள், அது கூட 30 கூட்டினா 31. அக்டோபர் 31 சந்திக்கும் நாள் வந்து அக்டோபர் 31ஆம் நாள். சரியா? புரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிச்சிடும். 30 நாட்கள்னு வருது. 30 நாட்கு ஒரு முறை அவங்க சந்திப்பாங்க. அப்போ ஒரு தடவை ஃபஸ்ட்டு அக்டோபர் முதல் நாள் வந்து அவங்க எல்லாமே ஒன்றா வந்து சந்திச்சிடுறாங்க. அப்போனா அடுத்த 30 நாள் கழித்து தான் சந்திப்பாங்க. இப்போ அக்டோபர் 1ஆம் அக்டோபர் 31ஆம் திரும்பவும் சந்திப்பாங்க. புரியுதா? ஓகே, பாய்.